2 வருஷம் ஒரு 600 கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து எப்படி வந்தது? காசினா தெரியாதவங்க இருக்க முடியாது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சினா எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி 11 ஜோதிர்லிங்கம் இருக்கு. இப்போ எல்லாரும் இன்னும் கான்ஷியஸ்னஸ் மெடிடேஷன்லாம் பண்றாங்க. 12ங்கிறது 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, 12 ஜோடியக் சைன்ஸ் இருக்கு, இதே மாதிரி 12 மாதங்கள் இருக்கு. ஸோ இந்த 12ங்கிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுத்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி இருக்கார், இது வந்து ஒரு ஜோதிர்லிங்கம். அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீசைலம்ல மல்லிகார்ஜுன சுவாமின்னு ஒரு தெய்வம் இருக்கு, அதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம். அப்படியே நீங்க மேலே போனீங்கன்னா மகாராஷ்டிரால 3 ஜோதிர்லிங்கங்கள், கிருஷ்ணேஸ்வர், பீமாசங்கர், திரையம்பகேஸ்வர். குஜராத்ல 2 இருக்கு, சோம்நாத், நாகேஸ்வர். அப்படியே உத்தரப்பிரதேஷ் வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர். அப்படியே கொஞ்சம் மேலே ஜார்க்கண்ட் போனீங்கன்னா பாபா வைத்தியநாத். அது இல்லாம கடைசியா கேதாரேஸ்வர், கேதார்நாத். ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள். ஒரு கஷ்டம்னு வரும்போது கை கொடுக்கறது மட்டும்தான் தெய்வம். அதர்வைஸ் இட் இஸ் வாட் ஐ டூ. நான் பண்ற செயல்னால தான் எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் வரும், எந்த நல்லதா இருந்தாலும் வரும். அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா கடவுள்கிட்ட டிரான்சாக்ஷனே வராது. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஆன்மீக பந்தம் சேனல்ல நிறைய கோயில்களுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நிறைய பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அந்த கோயிலுக்கு போக நல்லது நடக்கும்ன்றத சொல்றதை நம்ம கேட்டு பார்த்துருப்போம். ஆனா ஒட்டுமொத்தமா தன்னோட வாழ்க்கையில பாதி பகுதியை ஐடிலையும் மற்ற துறைகள்லையும் செலவழிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஆன்மீக தேடலாம் நான் பயணம் போறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள 600 கோயிலுக்கு மேல போயிட்டு வந்திருக்கேன். நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நாங்கள் பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபிகா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு பெரிய நமஸ்காரங்கள். கண்டிப்பா. இப்போ நான் எப்படி இன்ட்ரோல சொன்னனோ அது மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆன்மீக தேடல் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்னன்னா, நான் என் வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நான் கோயிலுக்கு போறதுக்காக ஒரு 2-3 நாட்கள் ஒதுக்குவேன். ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் விசேஷமான நாட்கள் நான் போயிட்டு வரேன்னு நினைப்பேன். ஆனா நான் பார்த்த வேலைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு 2 வருஷம் ஒரு 600 கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு? இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட நேரம் இல்லாத ஒரு பேட்டர்னால யாராலையுமே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சண்டே வீக்கெண்ட் ஆனால் போகிறோம். பட் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. அண்ட் 2024 மார்ச்சில் ஐ குவிட் மை ஐடி ஜாப். கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் என்னை தாண்டி மற்றவங்களுக்கு அப்சல்யூட்லி ஐ வாஸ் அ டீம் லீட். ஸோ இது வந்து பெரிய ஒரு தியாகமாலாம் எனக்கு தோணலை. பிகாஸ் இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஈஷாவுக்கு போய் ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணேன். ஐ எம் சம்படி ஹூ டசன்ட் வாக் அட் ஆல். பட் இதுதான் வந்து அந்த காலிங் சொல்கிறது. 14 kilometers ஐ வாக் தட் டே பேர்ஃபுட். அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இஸ் சம் சீரியஸ் காலிங் விச் ஐ ஹாவ் டு லிசன் டு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்த இந்த பிரயாணம் தான் இந்தியா முழுக்க என்னென்ன சிவ ஆலயம், ஃபஸ்ட்டு சிவன்லேருந்து ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு ஈர்ப்பு ரொம்ப இருந்தது, சிவன் ஆலயங்களுக்கு போகணும். அண்ட் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு நான் பிக் பண்ணேன். 276 இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே. இதெல்லாம் வந்து இந்த அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர்னு இந்த 4 இருக்காங்க. இவங்க போய் பாட்டு பாடி சிவனே வந்து நேரில் வந்த கோயில்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து ஆளே இல்லாத மாதிரி தான் இருக்கும். வெறும் சிவன், மரங்கள், பட்சிகள் தான் இருக்குது. யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சிவன் ஆலயங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ இதெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 28 கோயில் போனேன். ஸோ ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது, எந்த ஊருக்கு நான் போகிறேனோ அங்கே இருக்கிற முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டு வருவேன். இல்லைன்னா செகண்ட் டைம் போயிட்டு அடுத்த ரிமைனிங் கோயில். ஒரு பிளான்லாம் இருக்காதா? ஏன்னா இப்போ இன்னைக்கு புராணத்தில் ஏகப்பட்ட சிவன் கோயில் சொல்றாங்க. ஆமாம், இந்த பர்டிகுலரா இந்த மூலையில இந்த சிவன் இருப்பாரு, இந்த இடத்துல இந்த சிவன் இருப்பாரு, அந்த மாதிரி பிளானோட. எக்ஸாக்ட்லி. இப்போ காஞ்சிபுரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, காஞ்சிபுரத்துல 5 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு. ஸோ இப்போ நான் 2 நாள் அங்கே தங்கி ஒரு நாள் அந்த 5 பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரே நாளில் 15 திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்தில் பார்க்க முடியும். 15 திவ்ய தேசங்கள், அது பெருமாளோட கோயில்கள். பட் 1 டேல 15 போக முடியும்.
இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக, பிகாஸ் கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் பிரேக் எடுத்துட்டுலாம் போக முடியாது. ஸோ 2 நாள் 3 நாள் வீக்கெண்ட் கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஸ்டேட்டை விட்டு போகணும், ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம். ஜோதிர்லிங்கம் நம்ம இந்தியாவில் 12 இருக்குது. அதில் ரொம்ப பிரசித்தியானது காஷி. காஷினா தெரியாதவங்க இருக்க முடியாது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சினா எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி 11 ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கம் தான் இந்தியாவோட ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அது தெரிஞ்சவங்களுக்கு அதோட பெரிய மகத்துவங்கள் தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நானும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. காசி தெரியும் அண்ட் ராமேஸ்வரம்னா எனக்கு என்னன்னு தெரியும். பட் இந்த தேடல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தெளிவு வந்திருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு லிங்கம் சிவன் அப்படின்னும் போது பர்டிகுலராக எனக்கு ஒரு டயக்ராம் வரும், இவ்வளோதான் இந்த விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஜோதிர்லிங்கன்றது எனக்கே புதுசாக தான் கேள்விப்படுற மாதிரி. என்ன சிறப்பு ஆக்சுவலியாக? ஓகே, 12 நம்பர் 12 வந்து ஒரு ரேண்டம் நம்பர் இல்லை. இது வந்து ஒரு 12 எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் இன்னும் கான்ஷியஸ்னஸ் மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. 12ங்கிறது 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, 12 ஜோடியக் சைன்ஸ் இருக்குது, இதே மாதிரி 12 மாதங்கள் இருக்குது. ஸோ இந்த 12ங்கிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர், கான்ஷியஸான நம்பர் விச் கேன் கனெக்ட் அஸ் டு த டிவைன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நம்பர் இருக்கிறதுக்கு ஜோதிர்லிங்கங்களுக்கும் என்ன கனெக்ட்னா, சிவன் வந்து ஒரு பில்லர் ஆஃப் லைட், இல்லைன்னா ஒரு ஒளி மாதிரி. பெருமாளுக்கும் விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வருது, யார் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சிவன் ஒரு ஒளி ரூபமாக வந்துட்டு, யார் என்னோட ஜடாமுடியை பார்க்குறீங்களோ, யார் பாதாள போய் என் பாதத்தை பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க. பட் இட் டசன்ட் ஹேப்பன் அட் ஆல். ஸோ விஷ்ணு கிவ் அப் பண்ணிடுறாரு, பிரம்மா போய் சொல்கிறார், இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு தாழம்பூவோட ஹெல்ப்போட போய் சொல்கிறார். அதனால தான் பிரம்மனோட ஒரு தலையே எடுக்கப்படுது. சிவன் வந்து பைரவராக மாதிரி ஒரு தலையை எடுத்துறார். அதாவது தலை எடுக்கிறதுங்கிற ஒரு மசக்கர் கிடையாது, நமக்கு ஆணவம் வரும்போது கடவுள் அந்த ஆணவத்தை அறுத்தெடுப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இப்படி உருவானது தான் ஜோதிர்லிங்கம். ஸோ அந்த 12 இடத்துல 12 ரே ஆஃப் லைட் வந்து சுயம்புவா லிங்கங்களா மாறிது. அதுதான் 12 ஜோதிர்லிங்கம். இது எல்லாமே எங்கெங்க இருக்கு ஆக்சுவலி இந்த 12? இப்போ நம்ம வந்து ஆர்டர்ல இல்லாம நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுத்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி இருக்கார், இது வந்து ஒரு ஜோதிர்லிங்கம். அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீசைலம்ல மல்லிகார்ஜுன சுவாமின்னு ஒரு தெய்வம் இருக்கு, அதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம். அப்படியே நீங்க மேலே போனீங்கன்னா மகாராஷ்டிரால 3 ஜோதிர்லிங்கங்கள், கிருஷ்ணேஸ்வர், பீமாசங்கர், திரையம்பகேஸ்வர். அப்புறம் குஜராத்ல 2 இருக்கு, சோம்நாத், நாகேஸ்வர். அப்படியே உத்தரப்பிரதேஷ் வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர். அப்படியே கொஞ்சம் மேலே ஜார்க்கண்ட் போனீங்கன்னா பாபா வைத்தியநாத். அது இல்லாமல் கடைசியாக கேதாரேஸ்வரர், கேதார்நாத். ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள். அங்கே போகிறது வந்து எதையும் கேட்டு நம்ம போக முடியும். அண்ட் முக்கியமானது 2 வந்து மத்திய பிரதேஷில் மகாகாளேஸ்வர், ஓம்காரேஸ்வர். மகாகால் நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா செலிபிரிட்டிஸ் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விராட் கோலி போகிதான் மகாகால்னு ஒன்று இருக்குன்னு நார்த் இந்தியாவிலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் ஹை சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இங்கே அங்கே போய் வந்து நீங்கள் கேட்கறதுக்கோ பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கோ உங்களுக்கு தோணாது. ஜென்ரலாக இது போனால் நான் அந்த தெய்வத்துக்கு இது தரேன், இது பண்ணுங்க, அது உங்களுக்கு தோணாது. உண்மையாக அந்த ஒரு இன்டென்ட்டோடு போகலாம், ஆனால் அங்கே போனால் நீங்கள் ஸ்தம்பிச்சு போவீங்க. அந்த எனர்ஜி நமக்குள்ளே ரிவர்பரேட் ஆகும். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நான் இப்போ 10 முடிச்சுட்டேன். அண்ட் அடுத்த மாதம் பாபா வைத்தியநாத் போகிறேன், ஜார்க்கண்ட் போகிறேன். அண்ட் மே மாதம் கேதார்நாத் போகிறேன். கேதார், பத்ரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இட்ஸ் நாட் தேட் ஈஸி அ ட்ரெக். ஸோ நீங்கள் வந்து 15 கிலோமீட்டர் மலை மேலே ஏறணும். மலைங்கிறது திடீர்னு நிலசரிவு வரும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது தெரியும். அதுக்கு தான் கடைசியில் அதை வச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மே மாசத்தோட 12 ஜோதிர்லிங்கம் முடியுது. இல்லை, இப்போ மற்ற கடவுள்கள், இப்போ மற்ற கடவுளை பற்றி பேசும்போது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேண்டினேன், நான் பக்தியோட இருக்கேன், நான் இந்த விரதங்கள்லாம் பண்றேன். சிவன் இஸ் அன் எமோஷன் சொல்லுவாங்க. நம்ம போறோம், அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு டைரக்ட் கனெக்ட் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி தான் அந்த ஜோதிர்லிங்கமுக்கு ஒரு டைரக்ட் கனெக்ட் இருக்கு. நிச்சயமா சிவன்கிறது வந்து ஒரு அப்சல்யூட் ஸ்டில்னஸ்னு சொல்லலாம். ஸ்டில்னஸ்னா இப்போ நம்ம இவ்வளோ எல்லாரும் நம்ம இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம ஓடிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் தனியாக சோஃபாவில் உட்காந்து சத்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். எதுவுமே இல்லை, இதே நான் மட்டும் இருக்கேன், சத்தமே இல்லை, ஒரு கப் காஃபி,
அந்த ஃபீலிங் என்ன வருதோ இதுதான் சிவன் கிட்ட வரும். அந்த ஒரு ஏன்னா அமைதி சிவன் கிடைக்கும். எஸ் எப்போவுமே அவர் மெடிடேஷனில் இருப்பார், கண்மூடினா உருவத்தில் தான் இருப்பார். அண்ட் அப்சல்யூட் ஸ்டில்னஸ்ன்னு சொல்லுவோம், சத்தமே இல்லாமல் உன்னோட மூச்சு உனக்கு கேட்குற அளவுக்கு இருக்கிற ஒரு நிசப்தத்தில் தான் சிவன் இருப்பார். ஓகே. அதனால தான் சிவன் கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீ உண்மையான அன்போட போ, ஹீல் ஜஸ்ட் ஹோல்ட் யூ அண்ட் டேக் யூ டு அ ஹையர் லெவல். அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் விச் ஐ ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்சிங் ஓகே. வித் த ஜேர்னி. இந்த 2 years ஜேர்னியில் இதை நான் எங்கே வேணால் போய் சொல்லலாம். இது வரைக்கும் எந்த ஒரு கோயிலுக்கு, இத்தனை கோயில்கள் போனதில் எங்கேயுமே நான் ஒரு அர்ச்சனையோ பூமாலையோ ஒரு பிரசாதமோ எனக்கு இது வேணும் இது பண்ணுன்னு எடுத்துகிட்டு போனதே கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன். கேள்வியாக கேட்டேன். கிடையவே கிடையாது. ஏன்னா தட் பிகம்ஸ் டிரான்சாக்ஷனல். எனக்கா ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு அந்த சுவாமிக்கு நான் இதாக கொண்டு போகணும் அப்படின்னு தோணினா மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதர்வைஸ் ஐ கெட் இன், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த எனர்ஜி. அங்கே போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளியில் வர்றது தான். இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். நான் ஒரு பிளேட் நிறைய நான் ஆப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போனால் தட் பிகம்ஸ் அ டிரான்சாக்ஷன். அங்கே பக்தி எங்கே இருக்குது? என்னோட ஒரு பர்சனல் கேள்வி. கொடுக்குறேன், நீ எனக்கு ஒன்று கொடுக்குற. அங்கே பக்தி இல்லையே, அப்போ நான் எப்படி கிளென்ஸ் ஆவேன்? ஆகவே முடியாது. ஐ கோ வித் அன் ஓப்பன் மைண்ட். ஒரு குழந்தை அம்மா அப்பா கிட்ட போகிற மாதிரி தான், கோ வித் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஹீ நோஸ் எவ்ரி திங். இப்போ கடவுள்ங்கிறது என்ன? சுப்ரீம் அண்ட் தே நோ எவ்ரி திங். ஈவன் த ஸ்மாலஸ்ட் தாட் வித் அன் அஸ் ஹீ நோஸ். அப்படி இருக்கும்போது அங்கே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட் எவர் ஐ டிசர்வ் ஐ எம் கோனா கெட் இட் பேக். ஓகே. எனக்கு கடவுளுக்கும் நமக்கு நடக்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எனக்கு இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் ஜனங்களுக்கு வந்து பொதுவாக நான் சொல்லலை, சில பேர் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, கடவுளுக்கு கண் இல்லையா, இதெல்லாம் பேசும்போது கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கையோட பேட்டர்னுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு கஷ்டம்னு வரும்போது கை கொடுக்கறது மட்டும்தான் தெய்வம். அதர்வைஸ் இட் இஸ் வாட் ஐ டூ. நான் பண்ணுற செயல்னால தான் எனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் வரும், எந்த நல்லதாக இருந்தாலும் வரும். அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா கடவுள்கிட்ட டிரான்சாக்ஷனே வராது. ஓகே. அண்ட் மீடியேட்டர்ஸே வரமாட்டார். ஓகே. நோ குருஜிஸ் எனிவேர் இன் பிட்வீன். இப்போ நீங்கள் சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சிவனோ முருகனோ எந்த கடவுள் எடுத்தாலுமே அதை வந்து உருவமாக பார்க்கறது தனி ஒரு தத்துவமாக எடுத்துப்பாங்க. இப்போ முருகனுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, சிவனுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. சிவன் கோயில் அமைஞ்சிருக்க இடங்களும் அது மாதிரி தான் இருக்கும். நீருக்குள்ள இருப்பாரு, மலை உச்சியில இருப்பாரு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த இடங்களும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கேன். நான் கூட நிறைய இன்டர்நெட்ல பார்த்துருக்கேன். ஒரு கடல் வந்து உள்வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது சிவன் இது அந்த ஒரு டைம்குள்ள நம்ம போயிட்டு வரணுங்கிறது இது எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சதுதானா? ஆமாம், இதெல்லாம் யுகங்களை தாண்டி டிசிஷன் எடுக்கப்பட்டது. அதாவது ராமாயணம் மகாபாரதம். இப்போ நான் ட்ராவல் பண்ண அத்தனை இடங்களும் ராமாயணம் அண்ட் மகாபாரதமும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே. ஏன்னா ராமர்னு சொல்லும்போது சிவன் நிச்சயமாக இருப்பார். சிவன் ஆலயங்கள்னா ராமரோட சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராமரோட இஷ்ட தெய்வம் சிவன். ஹரி ஹரன் 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கத்தி கத்தி சொல்லியிருக்கு நம்ம கோயில்கள். ஸோ ராமரோட அயோத்தியாவில் போனீங்கன்னா குப்தார் காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் கடைசியாக ராமர் சரையூங்கிற ஒரு நதியில் முழுகி அவர் ஜலசமாதி ஆனார். அவர் இயற்கை மரணம் தான், ஆனால் ஜலசமாதி ஆனார். அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவனை வந்து தொட்டு வணங்கிட்டு அப்படியே இறங்கி போய் அவர் சரையூரில் ஆயிட்டார். அந்த சிவனை போய் நான் தழுவும் போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த சிவன் சத்தமே இல்லாத ஒரு இடத்துல நதிக்கரையோரம் நீங்க சொல்ற மாதிரி தான் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா சிவனுக்கு மெடிடேஷனும் ரெண்டும் ஏற்பட்ட மாதிரி தான் இன்ன வரைக்கும். எஸ். இப்போ ஜோதிர்லிங்கம்னு கேட்டிங்கன்னா சோம்நாத் ஜோதிர்லிங்கம் குஜராத்தில் அரேபியன் சி ஓரமாக இருக்குது. அங்கே வந்து சோம்நாத் வந்து 17 படையெடுப்பு இன்வேஷன்ஸ்னு சொல்லுவோம், 17 முறை மொத்தமாக அழிச்சது. முகல் ரூலில் வந்து மொத்தமாக அழிஞ்சு லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க கோயிலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்த ஒரு கோயில் மறுபடியும் சீரமைக்கப்பட்டு இன்றைக்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது. ஏன்னா இது சந்திர பகவானால் கட்டப்பட்ட கோயில், த மூன் காட், அவரால் கட்டப்பட்ட கோயில். ஸோ அதோட யுகங்கள்லாம் நம்மளால் கால்குலேட் கூட பண்ண முடியாது. அதுக்கு உண்டான சான்றிதழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கோயிலில் இருக்குது. சோம்நாத் பார்த்தீங்கன்னா சைஸ்லேயே ரொம்ப பெருசாக இருப்பார், இப்படி பார்க்குற மாதிரி இருப்பார். அவ்வளோ பிரம்மாண்டமான லிங்கமாக இருக்கும். கீழே தங்க கவச்சம் போட்டிருப்பாங்க, ரொம்ப பெருசு. அவரை டச் பண்ண முடியாது. மற்ற ஜோதிர்லிங்கம் நம்ம போய் ஸ்பர்ஷம் பண்ணலாம், இவரை தொட முடியாத தூரத்துலேருந்து பார்க்கணும். அண்ட் இவரது என்னென்னா இந்த கோயில்லேருந்து அண்டார்டிகா வரைக்கும் நிலப்பரப்பே கிடையாதுன்னு அங்கே ஒரு ஸ்தூபா இருக்குது. இது வந்து எந்த யுகத்தில் கட்டப்பட்ட ஸ்தூப்பான ஒரு பில்லர் மாதிரி இருந்தால் ஒரு குளோப் இருக்கும், டைரக்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த காலத்துக்கு சேர்ந்ததுன்னே சொல்ல முடியாது.
அது கோயிலோட வளாகத்தில் இருக்கும், கடல் ஓரமாக, அரேபியன் சி ஓரமாக. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டில் அண்டார்டிகா தெர் இஸ் நோ லேண்ட், தெர் இஸ் ஓன்லி சீ வாட்டர். இது வந்து பிஸ்னஸ்க்காக, ஜியோகிரஃபிக்காக அப்போவே கட்டப்பட்ட ஒரு விஷயம், சந்திர பகவானால அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கோயில் போகும்போது விபூதி அணிஞ்சு நீங்கள் பக்திமயமாக போகணுன்னு அவசியம் இல்லை. வரலாறு தெரிஞ்சுக்கணும், எதற்காக அந்த கோயில் வந்தது, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி. இது தெரியும் போது நம்ம நாட்டு மேலேயே நமக்கு ஒரு ப்ரைட் வருமே இல்லையா? அது நம்மளா போய் தெரிஞ்சுக்கணும். கோயில் போகிறதானா இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டாங்க, பக்தி மயமாக இருக்காங்க, குங்குமம் விபூதி அணிஞ்சிருக்காங்க, இது கிடையவே கிடையாது. பக்தி இஸ் 1-to-1 கனெக்ட், தட்ஸ் இட். அண்ட் சிவன் கிட்ட அது ரொம்ப எளிமையாக பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.